டேய் பசிக்குது, வாடா சாப்பிடலாம். இருடா ராகா வரட்டும், ஒன்றா சாப்பிட்லாம். வாங்கடா, இன்னைக்கு படத்துக்கு போகலாம். போகலாமே இம்ரான்? நான் வரலடா, நீங்கள் 2 பேர் போயிட்டு வாங்க, படிக்கணும். உன்னை யாருமே இங்கே கூடவே இல்லை, நீ எதுக்கு வர? ஹலோ சொல்லு இம்ரான். ஈஸ்வர், நாளைக்கு போர்ட் ரிசல்ட்டா, நீயும் ராகவும் பாஸ் ஆகிடுங்க. ஆனால் நான் அதெல்லாம் பார்த்துக்கலாம்டா, விட்றா. என்ன 2 பேர் இங்கே இருக்குங்க? கேஹுவா இம்ரான், நாளைக்கு ராகா பாம்பே போகிறான்டா. அப்படியா? ஆமாண்டா, காலேஜ் அங்கே கிடச்சிச்சுரா, அதான் அங்கே போகிறேன். எத்து போ, நானும் ஹைதராபாத் போவேன். ஆனால் நான் கன்ஃபார்மாக போகிறேன்டா. அவன் என்னடனா பாம்பே போகிறான், நீ என்னடனா ஹைதராபாத் போகிறான், நான் ஒருத்தன் தான் நாசமாக போகிறேன். 3 பேர் ஒன்றா இருந்தோம் 10 வருஷம். ஆனால் இப்போ சரி விடு, பார்த்துக்கலாம். எப்படா வந்த? பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. அப்போ பார்த்தது. டேய் வாடா வாடா, உள்ள வாடா. ஏய் உள்ள வாடா. எப்போ வந்த சென்னையிலேருந்து? இன்னைக்கு தான்டா வந்தேன், கொஞ்சம் பேச வர்றியா? வாமச்சான் ரொம்ப நாள் ஆயிடுச்சுல பார்த்து. அதுக்கு நீ எப்படி ஆடா? அப்புறம் ஈஸ்வர், காலேஜ்லாம் எப்படி போகுது? ஏதோ போகுது, ரொம்ப போர் அடிக்குது காலேஜ். அம்மா அப்பாலாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க, வெளியே போயிருக்காங்க. அண்ணங்க அவனும் அம்மா அப்பா கூட தான் போயிருக்கான். நான் ஃபேமிலி கூட வெளியா? ஃபங்க்ஷன். தெரியும்ல உனக்கு, எப்போவுமே நானும் எங்கள் அண்ணனும் சண்டை போட்டுகிட்டே இருப்போம்ல. இந்த வாட்டி பெரிய சண்டையாக போட்டோமா, பேசுகிறதே இல்லை. அண்ணன் கூடலாம் பேசுகிறா? அது விடு, நீயும் இம்ரானும் ஒரே காலேஜ்னு கேள்விப்பட்டேன், அப்படியா? ஆமாண்டா. ஃபோன் யூஸ் பண்ணுறது இல்லையா? மெசேஜ் பண்ண ரிப்ளை பண்ண மாட்டேங்கிற, கால் பண்ண அட்டன் பண்ண மாட்டேங்கிறா. என் ஃபோனை தொலைச்சிட்டேன். தொலைச்சிட்டல, புது ஃபோன் வாங்கலாம்ல. சரி விடு. சரி, இம்ரான் வரல, அவனும் வந்து நல்லா இருந்திருக்கும்ல. ஆமாம். சரி ஒரு நிமிஷம் இரு, யாருன்னு போய் பார்த்துட்டு வந்துடுறான். ஏய் இம்ரான், நீயா? இப்போதான்டா உன்னை பற்றி பேசிட்டு இருந்தோம். வந்தவங்கள உள்ளலாம் கூப்பிட மாட்டியா? மறந்து போயிட்டோம், வா. ஆமாம், நீ யார்கிட்ட பேசுங்க? ஈஸ்வர்ரா. நம்ம ஈஸ்வர்ரா. டேய், அவங்ககிட்ட இப்போ தானே பேசியிருந்தேன் ஹாஸ்டல் நம்பரில். என்ன காமெடி பண்ணுறியா? வீட்டுக்கு வந்திருக்கான்ற. சரி காட்டு. வா.
இதோ பாருடா இங்கே தான்டா இருந்தான். ஈஸ்வர் கடுப்பேத்தாதடா, எதனா போய் தண்ணி கொண்டாடா முதல்ல. ரொம்ப டயர்டா இருக்கு. உட்கார்றா, எடுத்துட்டு வரேன். ஏய் இம்ரான், யாரோ பெல் அடிக்கிறாங்க, போய் பாரு. டேய் நீ போய் பாருடா. போய் பாருன்னு தானடா உங்க சொன்னேன். வீட்ல நான் அப்படி போய் பாக்குறதுடா, நீ தான்டா போய் பார்க்கணும். யாரு என்னன்னு கத்தவா போறாங்க, போய் போய் பாருடா பாருடா. சொன்னேன். ஏய் இம்ரான், ஏய் பெல்லு மட்டும் வச்சது யாரையுமே காணும்டா. என்ன இந்த பையனும் அது சொல்ல மாட்டான். இம்ரான் பிளான் ஓகே ஆயிடுச்சா? அப்படிதான் நினைக்கிறேன். நம்ம வந்து தெரிஞ்ச ராக ரொம்ப சந்தோஷப்படுவாங்கடா. ஆமாண்டா, பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சுல. அதனால ஒரு காலில் மெசேஜில் சுத்தமாக மறந்துருப்பான்டா நம்மளை. என்னடா இப்படியெல்லாம் பேசுகிற? ஒரு வேளை காலேஜில் பிஸியாக இருந்திருப்பான்ல. நீ ஆனாலும் நீ எப்போ பார்த்தாலும் அவனுக்கே சப்போர்ட் பண்ணுற. டேய் அப்படியெல்லாம் எதுவும் இல்லைடா, அதான் வந்துட்டோம்ல, வா போகலாம். ஏன்டா இப்படிலாம் சொல்கிற? சரி விடு, வா போகலாம். சரி சும்மா இப்போ போய் ஹாய் சொல்லிட்டு பார்த்தா என்ன வர முடியாது, தண்ணி காட்டலாம்டா அவனுக்கு. தண்ணினா? அதான்டா விளையாட்டு காட்டினான்டா. டேய் அதெல்லாம் ரிஸ்க்குடா. ரிஸ்கெல்லாம் ஏன்டா பார்க்குற, பண்ணலாம்டா. சரி ஓகே. சரி ஃபஸ்ட் நீ போ. ஓகே. இம்ரான், இம்ரான் எங்கடா இருக்க? என்னண்ணா இப்போ தான் வரீங்களா? ஆமாண்டா, இப்போ தான் வந்தேன். என்ன கேள்விப்பட்டவன் தம்பி கூட சண்டைலாம் போட்டிருக்கீங்கண்ணே. ஆமாம், அப்போ சண்டை போட்டது இனிமேல் நினச்சா கூட போட முடியாது. ஏன் என்னாச்சு? விஷயம் தெரியல உனக்கு. என் தம்பி இருந்து 3 மாதம் ஆகுதுடா. என்னண்ணா சொல்கிறீங்க? என்னது? இந்த விஷயத்த உங்களுக்கு சொல்ல எவ்வளோ ட்ரை பண்ணேன், ஆனால் அவங்க காண்டாக்டில் இருந்தால உங்களை ரீச் பண்ண முடியல. இப்போ கூட இந்த வீட்டில் யாருமே இல்லை, நான் சும்மா தான் பார்க்க வந்தேன்.